பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சோபகிருது வருஷம் மாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சோமையா ஆகிய நானும், ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும், டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்போ இதில் இந்த மாதத்தினுடைய கிரக பலன்களையும் இந்த மாதத்தில் உள்ள எந்தெந்த சுப நிகழ்வுகள் இருக்குங்கிறதையும் நம்ம டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் மாத பயிற்சிகள் பண்ணுறோம். அதே போல் கிரக பயிற்சிகள், பெரிய கிரக பயிற்சிகளான ராகு கேது மற்றும் குரு பயிற்சி மற்றும் சனி பயிற்சி ஒவ்வொரு பலன்களும் நம்ம போடுறோம். அதே மாதிரி இந்த மாதம் நாம் பார்க்க போகிறது வருகின்ற நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம். அதாவது ஆங்கில தேதி அப்படின்றது 13/2/2024 செவ்வாய்க்கிழமை. அன்றைக்கி தான் மாசி மாதம் பிறக்குது. இந்த மாசி மாதம் எது வரலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க 13/3/2024 வரலும் ஆங்கிலத்துக்கு. அது பங்குனி அடுத்த நாள் பிறக்குது. இப்போ இந்த பங்குனி பிறக்கக்கூடிய நாட்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒவ்வொரு மாதமும் பொறுத்தளவுக்கு பெரிய கிரகங்கள், சின்ன கிரகங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள். மாத பலன்களை பொறுத்தளவுக்கு விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நாம் பலன் சொல்கிறோம். மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனீஸ்வர பகவான் சற்றேறக்குறைய 2.5 வருஷம், ராகு கேது பகவான் சற்றேறக்குறைய 1.5 வருஷம், குரு பகவான் பிரகஸ்பதியான குரு சற்றேறக்குறைய 1 வருஷம். இதை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாமே விரைவாக செல்லும் கிரகங்கள். விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சந்திர பகவான் சற்றேறக்குறைய 2.25 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார். சூரிய பகவான் 30 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுறார். இதை தவிர சுக்கிரன், செவ்வாய் மற்றும் புத பகவான் சற்றேறக்குறைய 41 நாள்லேருந்து 45 நாளைக்கு பெயர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இதை வச்சு தான் நம்ம மாத பலன்கள் சொல்கிறோம். இதுக்கு பேர் கோல் சாரம் அப்படின்னு பேர். சரி, இந்த மாசி மாதம் பிறக்கக்கூடிய 13/2/2024 அன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா. பிறக்கிற அன்னைக்கு காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசியை முதல் ராசியாக நம்ம சொல்கிறோம். அதில் பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது 6வது ராசியான கன்னியா ராசியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. 1ஆம் தேதி பிறக்கும் பொழுதே புத பகவான் கும்பத்துக்கு போயிடுறார். அதே போல் மாதம் பிறக்கிற அன்னைக்கு கும்பத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசியான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார். இதில் 2 கிரகங்கள் பெயர்ச்சி அடைகிறாங்க. அது எப்போ அப்படின்னாக்க மாசி மாதம் 19ஆம் தேதி. அதுக்கு ஆங்கில தேதி 2/3/2024 அன்னைக்கு கிழமை புதன்கிழமை. புத பகவான் மகரத்திலேருந்து கும்பத்துக்கு 1ஆம் தேதி வந்துட்டு கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறது மாசி மாதம் 19ஆம் தேதி. இதை தவிர சுக்கிர பகவான் ஆங்கில தேதிக்கு 8/3/2024, தமிழ் தேதிக்கு மாசி மாதம் 25ஆம் தேதி. அவர் வியாழக்கிழமை அன்னைக்கு மாறுறாரு. எங்கே மாறுறாரு அப்படின்னாக்க மகரத்திலேருந்து கும்பத்துக்கு மாறுறாரு. அப்போ இதை மாதிரி சூழ்நிலையில் இந்த கோச்சார நிலையில் கிரகங்கள் இந்த மாசி மாதம் இருக்குது. சரி, இதை தவிர இந்த மாதம் வரக்கூடிய விசேஷங்களை பார்ப்போமா. 14/2 அதாவது 13/2 மாதம் பிறக்குது. பிறந்த அடுத்த நாளே 14/2 மாசி மாதம். நம்ம இருக்கிறதுலே கோபத்தின் உச்சமாக இருக்கிறவர் அப்படின்றத யாரை சொல்லுவோம்? துர்வாசரை சொல்லுவோம். அவருக்கு அன்னைக்கு துர்வாசருடைய பூஜை அன்னைக்கு. அதே போல் இருக்கிறதுலையே வசந்த பஞ்சமி இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானது இந்த வசந்த பஞ்சமி, எல்லா இடத்துலையும் கொண்டாடக்கூடியது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 16/2/2024 அதுக்கு மாசி மாதம் தேதி அப்படின்றது 4ஆம் தேதி. அன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னாக்க ரத சப்தமி விசேஷமானது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 22/2/2024
அன்றைக்கி தேதி மாசி மாதத்துக்கு 19ஆம் தேதி. நடராஜருக்கு அபிஷேக நாள் அப்படின்றது அன்னைய தேதியில். அதுக்கு அடுத்தது ரொம்ப விசேஷம் 24/2/2024. ஒவ்வொரு மாதமும் மகம் வரதான் செய்யும், மக நட்சத்திரம் வரதான் செய்யும். ஆனால் மாசி மாதம் வரக்கூடிய நட்சத்திரம் மக நட்சத்திரம், அது மாசி மகமாக கொண்டாடப்படுகிறது. இந்த மாசி மகம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு கும்பகோணத்தில் இதை ஒவ்வொரு இதுக்கும், அதாவது மகாமகம் அப்படின்றது 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சிம்மத்தில் குரு வரதை மகாமகமாக கொண்டாடுறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் வரதை நாம் மாசி மகமாக கொண்டாடுறோம். இதை தவிர அன்றைக்கி என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க வருகின்ற 5/3/2024 மாசி மாதத்துக்கு 22 ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க வீடு கட்டணும் அப்படின்னாக்க நல்ல நாட்கள் பார்ப்பாங்க. பட் நல்ல நாட்களுடைய வாஸ்து நாளில் அந்த பூஜையை தொடங்கினோம்னாக்க எந்த தடையும் தாமதமும் இல்லாமல் போயிட்டுருக்கும். வருஷத்துக்கே குறைஞ்சபட்சம் 8லேருந்து 9 நாள் தான் வாஸ்து நாள் வரும். அது இந்த மாசி மாதத்தில் வருது. அப்போ வீடு கட்டணும்னு நினச்சவங்க எல்லாரும், இடம் வாங்கணும்னு நினச்சவங்க அத்தனை பேரும் வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள். அதுக்கு அடுத்தது 7/3/2024 தமிழ் தேதிக்கு மாசி மாதம் 24ஆம் தேதி. அன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னாக்க காஞ்சிபுரத்தில் இப்போ இருக்கிற பட்டத்து சங்கராச்சாரியாரான விஜயேந்திர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி நாள் அன்னைக்கு கொண்டாடப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 10/3/2024 மாசி மாதம் 27 மாசி அமாவாசை. மாசி தை அமாவாசை முடிஞ்சு மாசியில் வர அமாவாசை விசேஷமான அமாவாசை. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க பங்குனி பிறக்கிற அன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, காரடையான் நோன்பு அப்படின்றது கொண்டாடக்கூடியது. அப்போ இதை மாதிரி இருக்கக்கூடிய விசேஷ நாட்களில் இந்த வருஷம் பிறக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா? ரிஷபராசி நேயர்கள் கார்த்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், ரோகிணி 1 2 3 4 பாதங்களும், மிருகசீரிஷம் 1 2 பாதங்களும் கொண்டது ரிஷபராசி நேயர்கள். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அதனால் புத்திர பாக்கியத்துக்காக வேண்டுவர்களுக்கு கொஞ்சம் தாமதப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக இந்த சூரியனும் சனி பகவானும் 10ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்குறாங்க. அதேமாதிரி செவ்வாய் பகவான் 9ஆம் வீட்டில் இருந்து 8ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்குறாங்க. இந்த பார்வைகள் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு புதிய மனை வாங்கிறதுக்கு உண்டான யோகங்களோ இல்லை கட்டின வீடை வாங்கிறதுக்கு உண்டான யோகங்களோ வரக்கூடிய காலமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்கிறது. அதில் குரு பகவானும் 5ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்த்துருக்கார். அப்போ இவ்வளவு பேரும் 4ஆம் இடத்தை பார்க்குற காரணத்தினால வண்டி வாகனம் இதெல்லாம் புதிதாக மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், புதிய வீடுகள் அமைச்சிக்கிறதுக்கும் புதிய மனைகள் வாங்கிறதுக்கும் உண்டான யோகங்கள் அதிகமான காலகட்டமாக இருக்குது. மேற்கொண்டுள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. ஐயா நல்லா தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க ஐயா. ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே ராசிநாதன் வலுவாக இருக்கணும். ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்துல மாதம் பிறக்கும்போது இருக்கார். அப்போ எப்போ ராசிநாதன் 9ல் இருக்கிறாரோ, ஒரு திரிகோணத்தில் இருக்கிறாரோ, அப்போ இந்த மாதம் தொடங்கக்கூடிய நாட்களே வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக வெற்றி சொல்லலாம். சரி, இது யாருக்கு வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு? நம்ம எப்போதுமே சுக்கிரனை என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கலைத்துறை தொடர்புடையவங்களுக்கு சொல்லுவோம். இதுவரை ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு, சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள், அதே போல் பின்னாடி இருந்திருக்கக்கூடிய கேமராமேன், அதே போல் லைட்ஸ்மேன், இவங்க எல்லாருக்குமே கடந்த மாதங்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே சுயமுயற்சினால் வாய்ப்பு கிடைக்கும். சரி, வாய்ப்பு எப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னாக்க ராசிக்கு 11ல் ராகு பகவானும் இருக்கார். அப்போ வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளில் இந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி கடந்த காலகட்டங்களில் உள்ள கடன்களை அடைக்கிற அளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம், தொடர் முன்னேற்றம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று. அதுக்கு அடுத்தது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் 9ஆம் இடம்ன்றத உயர்கல்வி அப்படிம்போம். இந்த ரிஷபராசியில் பிறந்த மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, அதே போல் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் மற்றும் பிஹெச்டி போன்ற உயர்கல்விகளுக்கு
போராடக்கூடியவங்களுக்கு அதாகப்பட்டது எக்ஸாமில் போராடி மார்க் வாங்க முடியுமா, இந்த மாதம் எழுதக்கூடிய தேர்வில் நல்ல மார்க் வாங்க முடியுமா, நல்ல மார்க் வாங்க முடியும். அதே போல் உங்களுடைய போராட்டத்திற்கு வெற்றி கிடைக்குமா, வெற்றி கிடைக்கும். நீங்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் உள்ள நீங்கள் விரும்பின யூனிவர்சிட்டியில் கிடைக்குமா, கிடைக்கும். அதே போல் நீங்கள் விரும்பின கல்லூரியில் கிடைக்குமா, கிடைக்கும். சரி, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப நாளாக விசா இல்லாமல் இருந்தாங்க, பிஆர் இல்லாமல் இருந்தாங்க, க்ரீன் கார்டு இல்லாமல் இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாமே இந்த மாசி மாதம் தொடங்கக்கூடிய நாட்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ராசிநாதன் 9ல் இருக்கார். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 4ஆம் இடம் அப்படின்றது லோயர் எஜுகேஷன் அப்படிம்போம். லோயர் எஜுகேஷன் அப்படின்றது அடிப்படை கல்வி. அடிப்படை கல்வியில் இதுவரையிலும் தடுமாற்றத்தில் இருந்து ஞாபக மறதியில் இருந்த அத்தனை குழந்தைகளுக்கும் இந்த காலகட்டங்களில் ஞாபக மறதி நல்லா இருக்கும். இந்த காலகட்டங்களில் எக்ஸாம் எழுதக்கூடிய காலகட்டங்களில் நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். சரி, அடுத்தது ராசிக்கு 11ல் கோதண்ட ராகுவாக இருக்கார். ராகுக்கு இடம் கொடுத்த குரு பகவான் இருக்கிறதுனால குருவுடைய வேலையை அந்த ராகு செய்யணும். அப்போ இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டாகுமா, உண்டாகும். அதே போல் லாயர் அப்படின்னா நம்ம சில என்ன சொல்லுவோம், லையர் அப்படிம்போம். சனியோடைய பார்வை குருவுக்கு படுறதுனால அவங்களுக்கு இந்த லாயர் அதாவது சட்டக்கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக சட்டத்துறையில் பெரிய ஆட்களாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வாதாடும் திறமை அதிகமாகி இவங்க ஜூனியர் லாயராக இருந்தவங்க சீனியர் லாயராக வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. அப்போ மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சுக்கிட்டு இந்தந்த பலன்களை சொல்கிறோம். இதை தவிர இப்போ வேகமாக செல்லும் கிரகங்களான சுக்கிர பகவான் இருக்கிற இடத்தையும் அங்கார பகவான் இருக்கிற இடத்தையும் அவருடைய பார்வைகளை பற்றியும் நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 7-12க்கு உண்டானவர். அவர் 9ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போகிறதுனால இந்த மாதத்தில் வெளிநாட்டு யோகம் நிச்சயம் உங்களுக்கு வந்தாச்சு. வெளிநாட்டுக்கு போக வேண்டிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா 6ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல போயிருக்கார். 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அதாவது உங்களுடைய புதிய வேலை, அதாவது செய்யக்கூடிய வேலையை பொறுத்து வேலையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய நிர்பந்தம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 12ஆம் இடமும் சுபத்துவத்தில் குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக அங்கே வெளிநாட்டுக்கு போய் அங்கே தங்க வேண்டிய காலகட்டமாக இந்த மாதம் நிச்சயமாக அமைகிறது. இதை தவிர பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல போய் சுக்கிர பகவான் 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கார். அதனால் போட்டித் தேர்வின் மூலியமாக வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு, அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன், அதாவது எம்எஸ் படிக்கிறது, இந்த மாதிரியான போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய வேண்டிய மாணவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ராசிநாதனே 9ஆம் இடத்துல இருக்கிறது. செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதன் மூலியமாக தந்தையின் மூலியமாக உங்களுடைய குல சொத்துக்கள் நீங்களும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான், அவர் உச்சம் பெற்று 9ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக சொத்து, அவருடைய சொத்தில் ஒரு பகுதி உங்களுக்கு வர வேண்டியது இந்த மாதத்தில் நிச்சயமாக சேரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் புத பகவானும் 10ஆம் இடத்துல, சூரிய பகவான் 10ஆம் இடத்துல திக்பலம் அடைஞ்சிருக்கிறது பெரிய விசேஷம். சூரிய பகவான் 10ஆம் இடத்துல இருந்து திக்பலம் அடைகிற, சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர பார்த்தீங்கன்னா புதுசாக உங்களுக்கு அசைன்மெண்ட் வரும். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு புது அசைன்மெண்ட்டை ஏற்படுத்துவார். உங்களுக்கு பதவியில் பெரிய அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது சூரிய பகவானும் அங்கே போய் உட்காந்துருக்கார். பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 2ஆம் அதிபதியும் போய் 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த மாதம் எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு இருக்குது. எதை எடுத்தாலும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்குது. அதை தவிர உங்களுக்கு திருமண பாக்கியம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. ஏன்னா சுக்கிரனை வச்சும் குருவை வைத்தும் தான் திருமணத்தை பற்றி சொல்லுவாள். உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி சுக்கிரனோட சம்பந்தம் அதீத சுபத்துவம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ராசிநாதனே 9ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறது பெரிய விசேஷம். தந்தையின் மூலியமாக பெரிய அனுகூல்யம் வரும். திருமண யோகம் நிச்சயமாக இருக்குது. நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு பெரிய யோகம் கிடைக்கக்கூடும். திடீர் ராஜயோகம் வரும். ஏன்னா 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போய் உட்கார்றது பெரிய ஏற்றம். 8ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல அதாவது 8ஆம் அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானமான 12ஆம் இடத்துல போய் உட்கார்றதன் மூலியமாக பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய
காலகட்டமாக இருக்குது. வெளிநாடு போய் அதீதமாக சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமும் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய காலகட்டமும் இப்போ வரப்போகுது. சரி, இந்த காலகட்டத்தில் எந்தெந்த நாட்களை தவிர்க்கலாம், என்னென்ன எடிகர பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம். ஐயா ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இப்போது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் 21, 22, 23, அதாவது 4ஆம் தேதி, இங்கிலீஷுக்கு 4, 5, 6, 4ஆம் தேதி 11:30 மணிக்கு மேலே அவங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இந்த சந்திராஷ்டமம் நடைபெறும் காலத்தில் புதிதான முயற்சிகள் எதுவும் தேவையில்லை, செய்ய வேண்டாம். அதை தவிர்த்துட்டு வேறு நாளாக தேடிக்கிறது நல்லது. அது மாதிரி பிரயாணங்கள் அவசியம் இல்லை, ஏன்னா பிரயாணங்களும் செய்ய வேண்டாம். இந்த நாட்களை தவிர்க்கிறது மிக மிக நல்லது. மேற்கொண்டு இந்த மாதத்துக்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம்ங்கிறத நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. ஐயா நல்லா தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க. எப்பொழுதுமே ரிஷபராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லாமல் இருந்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் தாமதமாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த தாமதத்தை தவிர்க்கணும் அப்படின்னாக்க ரிஷபத்தோடைய அதிபன் சுக்கிரனுக்கு அதிபதி மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள மகாலட்சுமி கோயிலுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஹோரை, அந்த ஹோரை அப்படின்றது வெள்ளிக்கிழமை காலையில் வர ஃபஸ்ட்டு ஹோரை சுக்கிர ஹோரை. அப்போ அந்த சுக்கிர ஹோரையில் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு 3 நெய் தீபம் போட்டு 9 முறை வலம் வாங்க. இதை தவிர இன்னொரு எளிமையான பரிகாரம் இருக்குது. மகாலட்சுமி வரணும் அப்படின்னாலே துளசி செடி வீட்டில் வச்சுட்டு துளசி செடிக்கு டெய்லி கற்பூரமும் ஊதுபத்தியும் காமிச்சிட்டு துளசி செடியை 9 முறை வலம் வந்தீங்கன்னாலே அந்த மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும். செல்வம் இல்லை அப்படின்னு சொன்னால் யாருமே எதுவுமே இல்லை அப்படிம்போம். செல்வம் சேரணும் அப்படின்னாக்க துளசி செடி வச்சு துளசி செடிக்கு ஒவ்வொரு நாளும் சந்தனம் குங்குமம் வச்சு ஊதுபத்தி கற்பூரம் தீபம் வைத்துட்டு வந்தீங்கன்னாலும் இந்த பிரச்சனைகள், வரக்கூடிய பிரச்சனைகள், வந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகும். இதை தவிர ரிஷபராசிக்கு மொத்தமாக கன்க்ளூஷன் என்ன இந்த மாதத்தில், மாசி மாதத்தில் அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் மிகவும் யோகமான காலம். ஏன்னா 11ஆம் இடத்துல ராகு, எதையுமே கற்பனை கூட பண்ண முடியாத அளவிற்கு ஒரு பெரிய வருமானம், பெருத்த லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும், வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும், புதிய பதவி அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், தொழிலில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும், வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு. சித்திரையில் கல்யாணம் பண்ணிடலாம், நல்லபடியாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். பண வருமானத்திற்கு நிச்சயமாக தடங்கள் இருக்காது, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் தந்தையினுடைய உடலில் நல்ல ஒரு ஏற்றம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. தாயின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. இதை தவிர இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் சோபகிருத்து வருஷம் பெரிய ஏற்றமான பொன்னான மாதமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ KS ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.